தவக்கால 10 மணி ஜெபம். உலகில் இரக்க உணர்வை எழுப்புவதற்காக. கர்த்தாவே, அன்பின் தேவனே, உமதுடைய இரக்கத்தினால் எங்களை வாழ வைத்திருக்கும் நீர், இப்பொழுது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனதிலும் இரக்க உணர்வை எழுப்புமாறு உம்மை வேண்டுகிறோம். மனிதர்கள் சுயநலத்திலும் கடுமையிலும் மூழ்கிக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் அவர்கள் இருதயங்களை மாற்றி மற்றவர்களின் துயரங்களை உணரக்கூடிய கருணையுள்ள உள்ளங்களை அளித்தருளும். எளியோர், வலிமையற்றோர், துன்புறுபவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரிலும் உமது உருவத்தைக் காணும் பரிசுத்த கண்ணை எங்களுக்குத் தாரும். எங்களது வார்த்தைகளில் கருணை இருப்பதாக, எங்களது செயல்களில் அன்பும் பரிவும் ஒளியச் செய்யும். நாங்கள் எங்கு சென்றாலும் உமது சாந்தியும் சமாதானமும் பரவட்டும். இந்த உலகம் மீண்டும் அன்புடனும் ஒற்றுமையுடனும் திகழ நாம் அனைவரையும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். பரிசுத்த மாதாவே மரியாளே, உமது தூய இருதயத்தில் பிறந்தது கருணை, உமது உயிரில் மலர்ந்தது அன்பு. இந்த இரக்கம் மங்கிய உலகில் இரக்க உணர்வு மீண்டும் பிறக்க உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். மனிதர்களின் இருதயங்களில் நரம்பென நுழைந்துள்ள கடுமையையும் சுயநலத்தையும் நீக்கி அவர்களின் உள்ளங்களில் பரிவும் பொறுமையும் ஊட்டும். தாயாகிய நீர் உமது மகனாகிய இயேசுவின் துயரத்தில் பங்கு பெற்று உலகிற்கு நன்மை தரும் இரக்கத்தின் வழியில் வழிநடத்தினீர். அந்த பாதையில் எங்களையும் அழைத்துச் செல்லும். உமது துணையால் எங்கள் வார்த்தைகளில் மென்மையும் எங்கள் செயல்களில் அன்பும் வீசட்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பாதிக்கப்படுபவர்களுக்கு உமது கருணை எப்பொழுதும் இருக்கட்டும். மகிழ்ச்சியின் மாதாவே, இந்த உலகம் மீண்டும் ஒருவருக்கொருவர் கருணையோடு வாழும் இடமாக மாற உமது புனித மடியில் தாழ்மையுடன் இவ்வேண்டல்களை அர்ப்பணிக்கிறோம். ஆமென்.